இப்போ தீபத்து அப்போ வந்து அகில், தாமரை விளக்கு, தட்டு விளக்கு, ஸ்டார் விளக்கு, அப்போ குபேர விளக்கு, எல்லா விளக்கு அந்த விதமாக செய்வோம். நாங்கள் இந்த தீபத்தப்போ செய்யும்போது கஸ்டமர் விட்டு நம்ம ஒரு விலைக்கு போட்டுருவோம். லாட்டாக ஹோல்சேல் ரேட்டு மாரி கொடுப்போம். அவங்க எடுத்துகிட்டு போய் சென்னை, கோவை, பாம்பே அங்கங்கே லூஸில் எடுத்து விற்று அவங்க நமக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. அந்த ஆர்டர் கொடுக்கும்போது அவங்க என்ன தேவைப்படுதோ அது கிட்ட கேட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த நாங்கள் செஞ்சு கொடுப்போம். ஆமாம், இந்த போன வருஷத்தை விட இந்த வருஷம் மழை கம்மி, கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் ஓரளவுக்கு இந்த வருஷம் ரொம்ப தேவையில்ல. ஏன்னா மழை இல்லாததால. ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த நவம்பர், டிசம்பரில் தான் நல்லா மழை பெய்யும். ஆனால் மழை பெய்யுது பாண்டிச்சேரியில் பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு மழை இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா தமிழ்நாட்டில் நல்லா வெளுத்துவாகுது, பாண்டிச்சேரியில் அவ்வளோ மழை இல்லாததால நாங்கள் இந்த தொழில் செய்கிறதுக்கு ஓரளவுக்கு எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. அதில் இந்த தடவை கொஞ்சம் பெட்டராக தான் தென்படுத்துன்னு வச்சுக்கலாம். அதனால் நல்லா உற்பத்தி நல்லா செஞ்சு கொடுக்க எங்களால் முடியுது. மெயின் மழை தான் எங்களுக்கு ரொம்ப அந்த தொழிலை தடுக்கும். இந்த வாட்டி மழை இல்லை, அதனால் இல்லாததால நாங்கள் ஆளுங்களை வச்சு நல்லா வேலை செஞ்சு நல்லா மூவிக்கு போயிடுது. இப்போ சென்னை மெயினாக சென்னைக்கு அனுப்புவோம். சென்னைக்கு அடுத்து பார்த்தோன்னா திருச்சிக்கு அனுப்புவோம். திருச்சிக்கு அடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கலாம், அடுத்து வந்து அந்த மெயினாக அந்த ஆலங்குடி, இந்த சுவாமிமலை, அந்தமாரி கோயிலுகள்லாம், திருச்செந்தூர் கோயிலுகள்லாம் இந்த விளக்கேட்டெல்லாம் போவோம். மெயினாக விளக்கேட்டு செய்கிறதால பாண்டிச்சேரியில் ரொம்ப அதிகம்னு வச்சுக்கலாம். அது தமிழ்நாட்டிலலாம் அதிகம் இருக்காது, பாண்டிச்சேரியில் தான் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 40 கம்பெனி கிட்ட வச்சுக்கிறாங்க. அதில் பாண்டிச்சேரியிலேருந்து போகிறதா வந்து அந்த அடைய விளக்கு, இந்த கோன் விளக்கு எல்லாமே வந்து பாண்டிச்சேரியிலேருந்து போகிறதா, எல்லா ஊர்களுக்கும் போகிறது பாண்டிச்சேரியில் தான் போகுது. அதில் நாங்கள் என்ன பண்ணுறோம், வித்தியாசமாக பெயிண்டிங், மெட்டாலிக் பெயிண்டிங் போட்டு வித்தியாசமாக கலர் நல்லா சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு 5-6 கலரு போட்டு நல்லா வித்தியாசம் பண்ணணும். ஏன்னா மக்கள் வந்து புதுசாக எதிர்பார்க்குறாங்க இல்லையா, அதெல்லாம் அது வந்து அவங்களுக்கு தகுந்த மாரி அந்த அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ, எந்த விளக்கு தேவைப்படுதோ அந்த விளக்கு அவங்க கேட்டாங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு கொடுப்போம்.